Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 25 lakhs குள்ள இருக்கக்கூடிய டாப் 5 மோஸ்ட் பவர்ஃபுல் டீசல் கார்ஸோட லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த காரோட பிரைசிங், அதுக்கு அப்புறம் இந்த கார்ல இருக்கக்கூடிய இன்ஜின் ஆப்ஷன்ஸ், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் டீடைலா நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் கார் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஜீப் காம்பஸ். இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 20.69 லேக்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் சொல்ற கார்ஸோட இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் தான். டீசல் இன்ஜின்ல பேஸ் வேரியன்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 25 லேக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வர்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜீப் காம்பஸ். இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 20.69 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் 4 சிலிண்டர் மல்டிஜெட் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 167.67 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 350 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 17.1 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு ஜீப் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 438 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கைஸ், அடுத்த கார் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா MG ஹெக்டர். இந்த காரோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 17.70 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த காரோட டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 4 சிலிண்டர் மல்டிஜெட் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 167.67 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 350 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸும் MG ஹெக்டரும் பார்த்தீங்கன்னா பவரில் டார்க்கில் ஈக்குவலாகவே இருக்குது. இந்த MG ஹெக்டரில் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த MG ஹெக்டரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 587 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த MG ஹெக்டரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டீசல் இன்ஜின் மைலேஜ் 13.79 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு MG தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த தேர்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா ஹேரியர் அப்புறம் டாடா சஃபாரி ரெண்டுமே இருக்குது தேர்ட் பிளேஸில். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேரியர் பார்த்தலாம். ஹேரியரோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் பிரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 15.49 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் 4 சிலிண்டர் மல்டிஜெட் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 167.62 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 350 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த டாடா ஹேரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 445 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 லிட்டர்ஸ் வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் இந்த ஹேரியர் காரில் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை ஓகேப்பா மைலேஜ் சொல்லு அப்படின்னீங்கன்னா இந்த ஹேரியரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16.8 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய டாடா சஃபாரி தான் பார்க்க போகிறோம். இந்த சஃபாரியோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 16.19 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாடா சஃபாரியோட டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் 4 சிலிண்டர் மல்டிஜெட் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 167.62 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 350 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த சஃபாரியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.3 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த சஃபாரியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 420 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சஃபாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இந்த டீசல் இன்ஜினில் அவைலபிளாக இருக்குது. கைஸ், இப்போ 4th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ என். இந்த காரோட டீசல் இன்ஜினோட பிரைசிங் ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 14.25 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 300 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீசல் இன்ஜினில் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியனோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினோட மைலேஜ் 18.5 கிலோமீட்டர் பர் லிட்டர்னு மகேந்திரா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இந்த வீடியோவோட கடைசியாக 5th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டீசல் இன்ஜின் டாப்பிக்கில் மகேந்திரா XUV 700. இதில் இருக்கக்கூடிய டீசல் இன்ஜினோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.59 லேக் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த XUV 700 டீசல் இன்ஜின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 152.87 பிஹெச்பி பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 360 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த XUV 700 பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 240 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மஹேந்திரா XUV 700 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில்
ஆப்ஷனில், அதாவது டீசல் இன்ஜின் ஆப்ஷனில் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த XUV 700ஓட மைலேஜ் பார்த்தீங்கன்னா, டீசல் இன்ஜின் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17 km/லிட்டர்னு மகேந்திரா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இது வரைக்கும் நான் சொன்ன டாப் 5 டீசல் இன்ஜின் கார்ஸில் உங்களுக்கு எந்த கார்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் இருக்க அந்த பர்டிகுலர் ஷோரூமுக்கு நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டீசல் இன்ஜின் காரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்கள் எந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until it's bye from Pawan. Bye.